தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சிவனே துணை சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது வருடம் தக்ஷாயனம் காலம் ஹேமந்த் ரிது மார்கழி மாதம் 15ஆம் தேதி 1 ஜனவரி 2024 திங்கட்கிழமையும் கிருஷ்ணபக்ஷி பஞ்சமியும் மகம் நட்சத்திரமும் நமோ யோகமும் கௌளவ காரணமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி இரவு 12 மணிக்கு கன்யா லக்னத்தில் ரிஷப நவாம்சமும் மகர திரிகோணமும் கொண்டு இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்றது. மகம் நட்சத்திரம் சிம்ம ராசி கன்னி லக்னத்தில் புத்தாண்டு பிறக்கின்றது. பிறக்கும் புத்தாண்டில் அனைவரும் சீரும் சிறப்புடனும் ஆயுசுடனும் ஆரோக்கியத்துடனும் அனைத்து விதமான சேமங்கள் பெறவும், திருமணம் கைகூடி வரவும், சந்தான பாக்கியம் கிடைக்கவும், நல்ல வேலை அமையவும், வெளிநாடு பயணம் இனிதே பெறவும், வீடு மனை வாகனம் அமையவும், ஆண்டின் தொடக்க நாளில் இறைவனை திருக்கோவில்களில் சென்று வழிபாடு செய்து வருவது நல்லது. இந்த ஆண்டு சிவனுக்கும் விநாயகருக்கும் உகந்த நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கின்றது. மண்ணில் வாழும் மக்களுக்கு எல்லாம் பொன்னும் பொருளும் யோகமும் செல்வாக்கும் சொல்வாக்கும் இன்னும் பெருகும். கன்னியர்களின் கவலை தீரவும், காளையர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைத்திடவும், எண்ணிய காரியங்கள் எளிதில் நிறைவேறவும், தைரியஸ்தானத்தில் இருக்கும் லக்னாதிபதி புதனுக்கு உகந்த தேவதையான ஸ்ரீமன் நாராயணனையும் மகம் நட்சத்திரத்திற்கு உகந்த தேவதையான விநாயகரையும் வணங்கி வர அனைத்தும் நிறைவேறும். மேலும் இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது பலரும் இந்த புத்தாண்டு நமக்கு எப்படி இருக்கும், பொருள் வரவை பெருக்குமா, புதிய பாதையை காட்டுமா, தொழில் வெற்றி நடை போடுமா என்றெல்லாம் சிந்திப்பது வழக்கம். அதற்கெல்லாம் விடைகூறும் விதத்தில் 12 ராசிகளுக்கு உரிய பலன்களும் போராட்ட வாழ்க்கை பூந்தோட்டமாக மாறுவதற்கான வழிபாடுகளும் உங்களுக்கு துல்லியமாக இணைத்து கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த புத்தாண்டில் விருச்சிகத்தில் சுக்கிரபலம் இருப்பதால் மழை வளம் அதிகரிக்கும். சனி செவ்வாய் சம்பந்தப்படும் நேரத்தில் கடல் கொந்தளிப்பு, வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு போன்ற இயற்கை சீற்றங்கள் உருவாகலாம். மளிகை பொருட்கள் காய்கறிகளின் விலை உயரலாம். தங்கம் வெள்ளி விலை குறைய வாய்ப்பு இல்லை. பெட்ரோல் டீசல் எரிவாயு விலை சீராக இருக்கும். நோய் தொற்றில் இருந்து மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். தேர்தல் களம் சூடுபிடிக்கும். ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவானை ஆயுள்காரகன் என்றும் அழைப்பார்கள். தராசு சின்னம் கொண்ட துலாம் ராசியில் அவர் உச்சம் பெறுவதால் அவரை நீதிமான் என்றும் நியாயவான் என்றும் சொல்வது வழக்கம். அவர் ஆதிக்கத்துக்கு உரிய ஆண்டு என்பதால் நீதிக்கும் நியாயத்திற்கும் முக்கியத்துவம் கிடைக்கும். இந்த ஆண்டு பல நல்ல சம்பவங்கள் நடைபெறலாம். கும்பராசியில் தற்சமயம் சனி பகவான் சஞ்சரிப்பதால் குட முழுக்கு விழாக்கள், ஆலய திருப்பணிகள் நடைபெறும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆன்மீகம், ஜோதிடம், பத்திரிகை, எழுத்துக்கலை, கணிப்பொறித்துறை, இரும்பு இயந்திரத்துறை ஆகிய துறைகளில் மிகுந்த வளர்ச்சியும் அதில் பணியாற்றுபவர்களுக்கு யோகமும் தரும் விதத்தில் இந்த ஆண்டு அமையப் போகின்றது. சனியின் பாதிப்பிலிருந்து விடுபட விநாயகர், அனுமன், சனி பகவானை வழிபடுவது நல்லது. இந்த 2024ஆம் ஆண்டு தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு, சிம்மத்தில் சந்திரன், கன்னியா ராசியில் கேது, விருச்சிகத்தில் புதன் சுக்கிரன், தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய், கும்பராசியில் சனி, மீனராசியில் ராகு என 2024ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. 1/5/2024 புதன்கிழமை மாலை 5:21 மணிக்கு கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் ரிஷபராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சியாகின்றார். மேலும் குரு பகவான் 15/10/2024 முதல் 31/12/2024 வரை ரிஷபராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றார். மேலும் சனி பகவான் வருகின்ற 19/6/2024 முதல் 4/11/2024 வரை கும்பராசியிலேயே சனி பகவான் வக்ரம் பெறுகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றம், அதிசாரம், வக்ர பெயர்ச்சியின் காரணமாக இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு என்னென்ன பலன்களை தரப்போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத பகவானை ராசிநாதனாக கொண்ட கன்னியா ராசி அன்பர்களே, பிறக்கின்ற புத்தாண்டு உங்களுக்கு தொழில் வளர்ச்சியை கொடுக்கும் ஆண்டாக அமையப் போகின்றது. 6இல் சனி இருப்பதால் எதிரிகள் விலகுவார்கள். லாபம் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக கிடைக்கும். ஜென்மத்தில் கேது, 7இல் ராகு இருப்பதால் சர்வ கிரகங்களின் பிடியில் இருக்கின்றீர்கள். எனவே வரும் வாய்ப்புகளில் பல கை நழுவி செல்லலாம். உத்தியோகத்தில் சக பணியாளர்களால் தொல்லை ஏற்படலாம். அதனால் புதிய வேலைக்கு மாறுவது பற்றி சிந்திப்பீர்கள். அஷ்டமத்தில் குரு இருப்பதால்
இருப்பதால் அலைச்சலுக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்காது. மேலும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்றார். இதன் விளைவாக தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடைகள் அகலும். தொழிலில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து அலைமோதும். உடல் நலனில் சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். இடமாற்றம் செய்து வந்தவர்கள் மீண்டும் பழைய இடத்திற்கே செல்லும் வாய்ப்பு உண்டு. மேலும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனியின் பார்வை 3, 8, 12 ஆகிய இடங்களில் பதிகின்றது. இதன் விளைவாக சகோதர வர்க்கத்தினருடன் ஒற்றுமை பலப்படும். வழக்குகள் நல்லபடியாக முடியும். பாக பிரிவினைகள் நல்லபடியாக முடியும். உடன் பிறந்தவர்களின் இல்லங்களில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் முன்னின்று நடத்தி வைப்பீர்கள். உத்தியோகத்தில் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பால் முன்னேற்றம் காண்பீர்கள். மேலும் சனியின் பார்வை 8ஆம் இடத்தில் பதிவதால் சிறு சிறு ஆரோக்கிய தொல்லைகள் வந்து அலைமோதும். பங்குதாரர்களின் விரோதத்தால் இதுவரை மூடி கிடந்த தொழில் இப்பொழுது திறக்கப்படும். தொழில் ரீதியாக வாங்கிய கடன்களை பைசல் செய்ய விடிவு காலம் பிறக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெளிநாடு செல்ல வாய்ப்பு வரவில்லையே என்ற ஏக்கம் இப்பொழுது மாறும். மேலும் சனியின் பார்வை 12ஆம் இடத்தில் பதிவதால் திடீரென பயணங்கள் ஏற்படும். வாடகை வாகனத்தில் உலா வந்த நீங்கள் இனி சொந்த வாகனம் வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கைகூடி வரும். இடமாற்றம், வீடு மாற்றம் எதிர்பாராத விதத்தில் வரலாம். வாடகை வீட்டில் வசிப்பவர்கள் சொந்த வீட்டில் குடியேறும் வாய்ப்பு கிடைக்கும். மேலும் புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசியிலேயே கேது சஞ்சரிப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். சப்தம ராகுவின் ஆதிக்கத்தால் ஏற்ற இறக்கமான வாழ்க்கை அமையும். எப்போதும் மனம் குழப்பத்திலேயே இருக்கும். இதுபோன்ற காலங்களில் சுப விரயங்களை செய்தால் வீண் விரயங்களில் இருந்து விடுபடலாம். சுய ஜாதகத்தில் வலுவிழந்த கிரகங்களுக்கு வழிபாடுகளை மேற்கொண்டால் நிலைமை சீராகும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். அஷ்டமத்தில் குரு சஞ்சரிப்பதால் எதையும் ஒரு முறைக்கு பலமுறை செய்ய வேண்டியது இருக்கும். வம்பு வழக்குகள் அதிகரிக்கும். இருந்தாலும் அதை எதிர்கொள்ளும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. புதனும் சுக்கிரனும் 3இல் இணைந்திருக்கின்றார்கள். அதேபோல 4ஆம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் இணைந்துள்ளார்கள். யோகம் தரும் சனி பகவான் 6இல் இருக்கின்றார். எனவே என்றைக்கோ வாங்கி போட்ட இடம் இப்பொழுது பல மடங்கு விலை உயர்ந்து லாபத்தை கொடுக்கும். மேலும் இந்த புத்தாண்டின் தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8இல் சஞ்சரிக்கின்றார். அது அவ்வளவு நல்லதல்ல. அஷ்டமத்து குருவின் ஆதிக்கத்தால் மன உளைச்சல் அதிகரிக்கலாம். மதிப்பும் மரியாதையும் குறையாமல் பார்த்து கொள்ள சிரமப்படுவீர்கள். விரயங்கள் அதிகரிக்கும். குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 2, 4, 12 ஆகிய இடங்களில் பதிகின்றது. எனவே தாய்வழி ஆதரவு கிடைக்கும். பெற்றோரின் உடல் நலம் சீராகும். பயணங்கள் மூலம் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். குடும்பத்தில் நல்ல காரியம் நடைபெறும். மேலும் 1/5/2024 அன்று கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பெயர்ச்சியாகும் குரு ரிஷப ராசிக்கு செல்கின்றார். அது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானமாகும். பொதுவாக 9ஆம் இடத்திற்கு குரு வந்தால் பொன் பொருள் குவியும் என்பார்கள். எனவே பொருளாதார நிலை உயரும். புதிய திருப்பங்கள் ஏற்படும். 9ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 1, 3, 5 ஆகிய இடங்களை பார்க்கின்றார் குரு பகவான். பார்க்கும் பார்வைக்கு அதிக பலன் கிடைக்கும். குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் உடல் நலம் சீராகி உற்சாகத்துடன் பணிபுரிவீர்கள். வியாபாரம் வெற்றி நடை போடும். மற்றவர்களை சார்ந்து வாழ்ந்தவர்கள் இனி தனித்து இயங்க முற்படுவீர்கள். காரிய வெற்றிக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை ஏற்று செயல்படுவார்கள். மேலும் குருவின் பார்வை 3ஆம் இடத்தில் பதிவதால் முன்னேற்ற பாதிப்புகள் அகலும். முக்கிய புள்ளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். தொழில், உத்தியோகம், பொதுநலம், அரசியல் போன்றவற்றில் நீங்கள் நினைத்தது நடைபெறும். பணியாளர்கள் பக்க பலமாக இருப்பார்கள். கடன் சுமை குறைய புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். வழக்குகள் சாதகமாகும். உடன்பிறப்புகளின் இல்லங்களில் நடைபெறும் சுபகாரியங்களை முன்னின்று நடத்துவீர்கள். சொத்து பிரச்சனைகள் நல்லபடியாக முடியும். குருவின் பார்வை பஞ்சமஸ்தானத்தில் பதிவதால் புனித யாத்திரைகளை மேற்கொள்வீர்கள். பாக பிரிவினையில் இருந்த இடையூறுகள் அகலும். பிள்ளைகளின் படிப்பிற்கு ஏற்ற வேலை கிடைத்து வருமானம் சிறப்பாக அமையும். ஆன்மீக பணியில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். ஒரு சிலருக்கு அதிகார பதவிகள் கிடைக்கலாம். அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ்வீர்கள். மேலும் இந்த புத்தாண்டில் உங்கள் ராசியில் கேதுவும் 7இல் ராகுவும் சஞ்சரிக்கின்றார்கள். குடும்பத்தில் குழப்பங்கள் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. கடுமையாக முயற்சித்தும் சில காரியங்கள் முடிவடையாமல் போகலாம். கல்விக்காக நீங்கள் எடுத்த முயற்சி தாமதமாகலாம். பிறருக்கு பொறுப்பு சொல்வதால் பிரச்சனைகள் உருவாகும். வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. வளர்ச்சி ஏற்படுவது போல் ஏற்பட்டு பிறகு தளர்ச்சியாகிவிடும். மாற்று வைத்தியத்தின் மூலம் உடல் நலம் சீராகும். வெளிநாடு செல்லும் முயற்சி கடைசி நேரத்தில் கை நழுவி செல்லலாம். மேலும் சனியின் வக்ர காலத்தில் பொருளாதார பிரச்சனை அதிகரிக்கும். புனித பயணங்கள் மூலம் திருப்தி காண்பீர்கள். திடீரென உத்தியோக மாற்றம் உருவாகலாம். சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும். அதை கொண்டு தொழிலை விரிவு செய்வீர்கள். குருவின் வக்ர காலத்தில் சுப செலவுகள் அதிகரிக்கும். நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். திருமண முயற்சி கைகூடும். கடமையை கண்ணும் கருத்துமாக செய்து புகழ் பெறுவீர்கள். இந்த கன்னியாராசி பெண்களுக்கு
எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் விதத்திலேயே இந்த புத்தாண்டு அமைந்திருக்கின்றது. குடும்ப வருமானம் உயரும், கொடுக்கல் வாங்கல்கள் சீராக இருக்கும், உடன்பிறப்புகள் வழியிலும் தாய் வழியிலும் உதவிகள் கிடைக்கும், கடன் சுமை குறையும், கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்படும், சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. பணிபுரியும் பெண்களுக்கு பதவி உயர்வு மட்டுமல்லாமல் ஊதிய உயர்வும், வீடு வாகனம் வாங்க கேட்ட சலுகைகளும் கிடைக்கும். இந்த கன்னியாராசி அன்பர்கள் உங்கள் இல்லத்து பூஜை அறையில் அனுமன் கவசம் பாடி அனுமனை வழிபடுவது நல்லது. சனிக்கிழமை தோறும் விரதம் இருப்பதன் மூலம் மகிழ்ச்சி அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.